உடல் ஒரு ஆலயம். இதன் மகத்துவத்தை உணர்வோம். தண்ணியில குளிப்போம் இல்லையா? ம். அப்போ கல்லுப்ப தண்ணியில கரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் அதுல குளிச்சுட்டுங்க. ம். ஆ, ஒரு கை கல்லுப்பு போதும். ம். வாரம் 2 தடவை எவ்வளோ உங்களால முடியுதோ அந்த மாதிரி ம். ட்ரை பண்ணுங்க. தம்பிக்குமே குளிக்க வைக்கும்போது அப்படி பண்ணிடலாம். கடல்ல போய் குளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் ஆ. அப்படின்னா அந்த கடல்ல அவ்வளோ உப்பு நீர் இருக்கும். அந்த உப்புக்கு அந்த அன்னையோடைய அந்த சக்தி இருக்கு. மகாலட்சுமி தெய்வத்தினுடைய சக்தி இருக்கு. அந்த சக்தி ம். நம்மளோட ஆராவை கிளன்ஸ் பண்ணும். ஓகே. இது எல்லாமே ஒரு வழி நமக்கு நம்மள சுத்தமா ஆரோக்கியமா மத்ததுல இருந்து நம்மள காப்பாத்திக்க. ஏன்னா இந்த உடம்பு நல்லா இருந்தாதானே நம்ம இந்த ஆன்மீகத்துல கூட ஒழுங்கா செயல்பட முடியும். ம். அதனால திருமூலர் சொல்லியிருப்பாரு. நான் கூட ஒரு வீடியோல போட்டிருப்பேன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உயிரும் அழிஞ்சிடும். ஏன்னா அந்த உயிர் இந்த உடம்பு இருக்கனாலதான் இந்த உயிர்னால சரியா சில அனுபவங்கள் சில தவங்கள் எல்லாமே செய்ய முடியும். உடம்பு இல்லைன்னா அந்த உயிர்னால கத்துக்க முடியாது. அந்த தன்மையும் இருக்காது. தவம் தான் ஃபுல்லாவே. பெரிய சித்தர் ஒரு அந்த ஆடு மேய்க்கிறவங்களுடைய உடம்புல அப்படியே செட்டில் டவுன் ஆயிட்டாரு. அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா முக்கியமான யாரு எப்படி வந்தாங்க, என்ன மாதிரியான ஹிஸ்டரி, அதெல்லாத்தையும் விட நமக்கு என்ன வேணும், அதுல என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கருத்து, நமக்கு அது எந்த அளவுக்கு உபயோகப்படும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உடலை பேணி காக்கணும். இந்த உடம்பு நல்லா இருந்தாதான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம செய்ய முடியும். அப்பதான் உயிரும் வளரும். உயிர் வேற, ஆன்மா வேற. ஆன்மா சீக்கிரமா ஈஸியா இறைவனோட கனெக்ட் ஆகணும். ஆன்மா தான், அந்த ஜீவாத்மா தான் பரமாத்மாவா மாறணும். சரியா? அப்படி மாறணும்னா இந்த உயிரை எந்த மாதிரி நம்ம பேணி காக்கணும். பார்த்ததெல்லாம் செய்யக்கூடாது, யோசிச்சதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம அடுத்தவங்களை இப்ப மீட் பண்றோம் அப்படின்னா அவங்க 2 மாதிரியாவும் இருப்பாங்க. பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஆனா நம்ம மெடிடேஷன் பண்றதுனால சில இதெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஓகே, இப்படி பண்ணா சரியா இருக்கும், இப்படி பண்ணா தப்பா இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் தோணும். நமக்கு உள்ள என்ன சொல்லுதுன்னு நம்ம பொறுமையா கேட்கணும். இன்ஸ்டன்டா அந்த நேரத்திலேயே நம்ம முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் போது இறைவனே ஒரு முடிவை கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ்ல எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஹிப் பெயின் இருந்தது. விஷுவலைஸ் மெடிடேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யோகா செய்யும் போது அந்த பெயின் என்னால் ரொம்ப நல்லா உணர்ந்து அந்த இடம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. விஷுவலைஸ் மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு எல்லா பெயினும் போய் ஒரு 5% தொட்டால் மட்டும் பெயின் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம சத்ரு சம்ஹார வேல் செய்யும் போது எனக்கு ஃபுல்லாக பெயின் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களும் இது மூலயமா பயனடையட்டும். ஓம் முருகா சரணம்.